ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sesha SAYINEE வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு டிஷ் தான் ஷேர் பண்ண போகிறேன். சூப்பர் சுரைக்காய் மசால் கறி. இதை நம்ம எங்கள் ட்ரெடிஷன் பிரகாரம் எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இந்த சுரைக்காய் எடுத்துகிட்ருக்கேன். இது கொஞ்சம் ரேராக கிடைக்கும். நம்ம நீட்டு சுரைக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு இந்த சுரைக்காய் கிடச்சிது, அதனால் இந்த சுரைக்காயை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் சுரைக்காய். இப்போ நம்ம இந்த சுரைக்காயை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிப்போம். நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்துடணும். தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த குடலுன்னு வாங்க அதையும் எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கணும். இதுக்கு இந்த மாதிரி அரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாதிரி அரிகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டுக்கிட்டு இந்த சுரைக்காயை நம்ம அதில் சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம போடணும். இது கொஞ்சம் லாங்காக தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம சுரைக்காயை போட்டுட்டு இதில் நம்ம தண்ணி விடக்கூடாது. இந்த சுரைக்காயிலேருந்து சுரக்கிற தண்ணியே நமக்கு இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் தண்ணி நம்ம இன்றைக்கி நம்ம சேர்க்கலை. எண்ணெய் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஆனால் எண்ணெய் சேர்க்கப்புறம் தான் அது அதனுடைய டேஸ்ட் சூப்பராக வரும். அதனால் நாங்கள் எண்ணெய் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன். வேறு எந்த டிஷ்க்கும் நான் அந்தளவு எண்ணெய் சேர்க்கறது கிடையாது. இந்த டிஷ்ஷுக்கு செய்கிறேன்னா அன்னைக்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் சால்ட் உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு சால்ட் உப்பு போட்டால் தான் வதங்கன்றதுனால நான் சால்ட் உப்பு போடுறேன். இல்லை நான் நார்மலாக சால்ட் உப்பு போடுறது கிடையாது. இப்போ நல்லா நம்ம இதை கலந்து விட்டுட்டு தண்ணிலாம் ஊற்றலை, அப்படியே வதக்கி இறக்க போகிறோம். அதுலேயே வெந்துடும். உங்களுக்கு அந்த வதக்கிறதுலையே வெந்துடும். சிம்மில் வச்சுட்டு நம்ம அதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது அப்படியே வெந்துடும். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம எப்படி மசாலா ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். உப்பு போட்டாச்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் நீங்கள் இன்றைக்கி செய்துட்டிங்கன்னா அது 2 நாள் இருந்தால் கூட ஒன்றும் கெடாது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்லாம், ஒன்றும் உடம்புக்கும் கெடுதல் கிடையாது. இப்போது இந்த தனியா கொத்தமல்லி விதைன்னு வாங்கல, அது இந்த அளவு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். போட்டு இதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணின்னு வந்துட்டோம். இந்த பதத்துக்கு பேஸ்ட் அரைச்சிடுங்க. இதில் நம்ம இஞ்சி சேர்க்கக்கூடாது. நான் அதனால் பூண்டு வெங்காயம் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். பூண்டு வெங்காயம் சோம்பு கொத்தமல்லி விதைன்னு வாங்க தனியான்னு வாங்க அது மட்டும்தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டுக்கணும். அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். எண்ணெய் பாருங்கள் இந்த அளவு ஊற்றிருக்கேன் நான். ஆனால் இப்போ நம்ம வதங்கும் போது அந்த எண்ணெய் இருக்கிறதே தெரியாது, நல்லா வதங்கி சேர்ந்து வந்துடும். நான் ஒரு 5 பேருக்கு பண்ணுறதுக்கு இந்த அளவு செய்திருக்கேன். நீங்கள் இதை கொஞ்சம் கம்மியாகவும் அளவு போட்டு செய்யலாம். மெஷர்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டால் கொஞ்சம் கம்மியாக செய்துக்கலாம். நம்ம இதை மாதிரி நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு வதங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ தொழ விட்டால் போதும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு கொட்டை புளி ஊற வச்சுக்கிறோம். ரொம்ப புளி தேவையில்லை, சின்ன பீஸ் இருந்தால் போதும். இதை ஊற வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் இந்த சுரைக்காய் எப்படி ஆயிருக்குன்னு காட்டுறேன். நம்ம தண்ணியே சேர்க்கலை, வெறும் உப்பு மஞ்சத்தூள் தான் போட்டோம். ஆனால் இவ்வளோ தண்ணி அதில் சுரந்துருக்கு பாருங்கள். அதனால தான் இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாதுன்றது. நம்ம நார்மலாக கூட்டுக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், அது தளர வருன்றதுனால இதுக்கு நம்ம தண்ணி தேவை கிடையாது. நம்ம ஏன்னா மசால் கறி செய்கிறோம், அதனால் இதுக்கு தண்ணி தேவைப்படாதுன்ற தொட்டு நம்ம தண்ணி சேர்க்கலை. இப்போ அந்த வதங்கின்னு இருக்கிறதுக்கு நடுவில் கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் அந்த கடலை மாவுக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கேற்ற உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்க போகிறோம். இது என்ன செய்ய போகிறோன்னா இது புட்டு கலருவாங்கல்ல கடலை மாவில், அந்த மாதிரி செய்து அதில் சேர்க்கணும்.
அந்த புட்டு கலரத்துக்காக இந்த கடலை மாவை நம்ம கரைச்சிக்கிறோம். நமக்கு முடியும்னா கடலைப்பருப்பை ஊற வச்சும் அரைச்சி புட்டு கலரலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால நான் இன்றைக்கி வந்து மாவில் தான் புட்டு கலர்றேன். நான் டைம் இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரியும் செய்வேன். இப்போ இது நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு இப்போ இது வதங்கிடுத்து. இது வதங்கந்தோம் இதை ஒரு நம்ம பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கு நடுவில் பாருங்கள், இப்போ வந்து இது இன்னுமே நல்லா வதங்கிடுத்து. சுரக்காயும் இதை பாருங்கள் வெந்துடுத்து பாருங்கள். வெந்ததை காட்டுறேன் அழுத்தி. அவ்வளோதான் வெந்துடுத்து. அதனால் இதை நம்ம இதோட ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான மசாலாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அள்ளிட்டு நான் இதே கடாயில் நான் அதையும் புட்டும் கலர போகிறேன். இந்த மாதிரி திரண்டு வந்துடும். இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துடலாம். மசாலா வாசனை அடங்கிடும். சூப்பராக அது வதக்கிறப்போ வாசனை வீட்டே மணமாக இருக்கும். அந்த அளவுக்கு வாசனை வரும். இப்போ இதை நான் பாத்திரத்தில் அள்ளிட்டேன். இது வந்து எங்கள் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப காலமாக செய்கிறது. அந்த ப்ரொசீஜரை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கடலை மாவு கரைச்சி வச்சதை இதில் எண்ணெயில் ஊற்றிக்கிட்டோம். இது நம்ம புட்டு கலரி போட்டு செய்யலாம், புட்டு கலராமையும் செய்யலாம். புட்டு கலரி போடுற சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்து காரம் வந்து தூக்கலாக போடணும். அந்த ஏன்னா புட்டுக்கு சேர்த்த காரம் தேவைப்படும். நீங்கள் புட்டு கலராமல் செய்யணும், கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டால் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் வந்து காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. அப்போ அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஹையாக தெரியும் காரம். இப்போது நம்ம புட்டு கலரத்துக்கு கரைச்ச பாத்திரத்துலேயே இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். பாருங்கள் இப்போ நான் எத்தனை ஸ்பூன் போடுறேன்ட்டு. இவ்வளோ போடுறேனேன்னு என்னன்னு யோசிக்காதீங்க. இது வந்து இவ்வளோ சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவு குவான்டிட்டி அதில் சேர்த்துருக்கோம். மசாலா புட்டு எல்லாமே அதுக்கு உண்டானது. இந்த மிளகாத்தூள் போடுறப்ப தான் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். அதனால தான் நம்ம இவ்வளோ போடுறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் சொன்னேன், காரம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. புட்டு கலரி போடுறப்போ வந்து இந்த காரத்தை கம்மி பண்ணிக்கோங்கன்றதே வந்து இந்த மிளகாய்த்தூள் மெஷர்மெண்ட்டில் தான். நீங்கள் அந்த மாதிரி புட்டு கலராமல் போடுறப்போ வந்து இந்த மிளகாய்த்தூளில் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இந்த மசால் கறின்றது டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம இந்த காரம் போடுறோம். அதுக்கேற்ற போல் நம்ம எண்ணெய் ஊற்றுற தொட்டு ரெண்டுமே சேர்ந்தா போல் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்தது, எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்லுங்கள். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நம்ம கரைச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து வெறும் மிளகாய்த்தூள் உப்பு மட்டும்தான் சேர்த்து கரைச்சிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். உப்பு போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே இந்த புட்டு எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட்டு இப்போ நல்லா ஆயிடுத்து. இந்த அளவு வந்தால் போதும். நமக்கு தேவைன்னா நான் இந்த அளவு போதும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் செவக்க விடலாம். ஆனால் இது ஓகேன்றதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு இது ஓகே, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே பாத்திரத்தில் இதையும் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாவை வதக்கி போட்டு வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்துலேயே இதையும் சேர்த்து போட்டு வச்சுக்கலாம். புளி ஊற வச்சது கூட ஊறிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து இந்த மிளகாய்த்தூள் கரைச்சலை வந்து அதில் ஊற்றணும். சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. கொஞ்சம் வந்து கொதிக்கிறப்ப வந்து மேலே தெளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. நம்ம சிம்மில் வச்சுட்டு ஊற்றுறப்ப வந்து கொஞ்சம் அந்த தெளிக்கிறது கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடலாம். இப்போ இதோடு வந்து நம்ம அதை நல்லா தொழாவி விட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொழாவணும். இதுவும் அந்த நெடி வாசனை அடங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தொழாவிக்கிட்டு இருக்கணும். சிம்லேயே வச்சு செய்யலாம். உங்களுக்கு தெளிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடிட்டோன்னா கொஞ்சம் அந்த செடாய்க்கிறது வந்து அடங்கிடும்.
இந்த சடசடப்பு அடங்கிடுதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி செய்துக்கலாம். இப்போ பாருங்கள் சடசடப்பு அடங்கிடுது, பபிள்ஸ் வருது பாருங்கள். நல்லா அந்த எண்ணெய் கக்கி வரா மாதிரின்வாங்க, அந்த பதத்துக்கு வரும். இந்த மாதிரி திரண்டு வரும். நம்ம போட்ட மிளகாய்த்தூள், இந்த மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து சாமான்லாம் சேர்த்து போட்டது, மசாலா சாமான்லாம் சேர்த்து போட்டு அரைச்ச மிளகாய்த்தூள். நீங்கள் தனி மிளகாய்த்தூளை இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சாமான் சேர்த்து போட்ட மசாலா பொருட்கள் சேர்த்து போட்ட மிளகாய்த்தூளை தான் நீங்கள் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மிளகாய்த்தூள் வந்து இது பண்ணோம்ல, அதையும் இதில் சேர்த்துட்டோம். இப்போ இந்த புளியை கரைச்சி அந்த ஒரு கொட்டை அளவு சொன்னேன்ல, அவ்வளோதான் வைக்கணும் புளி. அது வந்து எதிர்ப்புளின்வாங்க, அந்த அளவு ஊற்றினா போதும். ரொம்ப நம்ம அதிகப்படியாக ஊற்ற தேவையில்லை, ஒரு வாட்டி கரைச்சி ஊற்றினாலே போதும். ஒரு வாட்டியில் கரைசல் வரலைன்னா இன்னொரு வாட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப தேவையில்லை. இப்போ வந்து நம்ம அந்த எதிர்ப்புளின்றதும் ஊற்றிட்டோம். இப்போ வந்து இந்த நம்ம சுரைக்காயை வந்து வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ நம்ம இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டோம், தவிர டிஷ்ஷுக்கு ஏற்ற உப்பு வந்து நம்ம இன்னும் சேர்க்கலை. அதனால் அதுக்கு தகுந்தா போல் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது கூட வதங்கிறதுக்காக ஒரு டேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் உப்பு போட்டிருக்கோம். அதனால் மீதி மொத்த டிஷ்க்கு வந்து நம்ம உப்பு இப்போ தான் சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு போட்டுக்கிறோம். ஆனால் அது எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறத தொட்டு உப்பு போடுற சமயத்தில் கொஞ்சம் பார்த்து போடுங்க. கம்மியாக போட்டுட்டா கூட பரவாயில்ல. நம்ம கம்மியாக இருக்குன்றப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நமக்கு வந்து அந்த குழம்பு மாதிரி அந்த கறி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் வந்து இப்போ நம்ம கலரிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. இது நம்ம ஒரு செகண்ட் வந்து நம்ம கொதிக்க விடணும். மொத்தமாக சேர்த்த எல்லா பொருளையும் சேர்த்துருக்கோம்ல, அது அப்படியே வந்து நம்ம கொதிக்க விடணும். அந்த சமயத்தில் வந்து இந்த தண்ணி வந்து பத்தாது. அதனால் இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு பபிள்ஸ் வர அளவு கொதிச்சா போதும். கொஞ்சம் நடுவில் தொழாவி விடுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடுதுன்னா, அதனால தான் நான் இப்போ காப்பர் பாட்டம் தவளையில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த பபிள்ஸ் வந்ததும் நம்ம அந்த புளி கரைசல் ஊற்றிருக்கோம்ல, அது கொதிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொதிக்க விடுறோம். இப்போ ஏன்னா நம்ம எல்லாமே ஏற்கனவே குக் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் குக் ஆனது தான் நம்ம கொதிக்க விடுறோம். அதனால் இந்த ஒரு பபிள்ஸ் வந்தால் போதும், இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதை நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து காம்பினேஷன் நீங்கள் வீட்டில் கூட்டு பண்ணிக்கலாம். கூட்டு பண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு பற்றி இந்த மாதிரி நீங்கள் இந்த மசால் கறி பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே டேஸ்ட் வந்து காமனாக அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இது ஒன்று செய்துட்டால் எந்த டிஷ் வேணால் செய்யலாம். டிஃபன் வந்து நீங்கள் எந்த டிஃபன் சூஸ் பண்ணாலும் அதுக்கு சைட் டிஷ் இது ஓகேவாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் சுரைக்காய் மசால் கறி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நாங்கள் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மறுநாள் கூட கெடாது. ஒரு நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியிலேயே வச்சும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம். வெரி டேஸ்டி மசால் கறி ரெடி. Thanks for watching.